ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். முதல்ல நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகின்ற அரசாங்க விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கே கண்டனமாக பதிவு செய்கிறோம். முதல்ல நீங்கள் பிரதம அமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், உள்துறை அமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதலமைச்சராக நீங்கள் உங்களது சகாக்கள் பங்கெடுத்து கொண்ட அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்று கேள்விப்படுகிறேன். திருவள்ளூரில் 3 அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற விழாவில். ஆக நீங்களே தமிழை பாதுகாக்கலை ஒன்று. இன்னொன்று, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காக இந்தியை கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். நான் கேட்குறேன், திராவிட மாடல்னு ஏன் சொல்கிறீங்க? தமிழ்நாடு மாடல்னு சொன்னால் என்ன? தமிழக மாடல்னு சொன்னால் என்ன? ஆக ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிடும் பொழுது திராவிட மாடல் நீங்கள் சொல்லுவது, அப்படி என்றால் தமிழ் என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். நீங்கள் என்ன திராவிட மாடல்னா நீங்கள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துக்கும் நீங்கள் மாடலா? நீங்கள் அப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள் என்றால் ஏன் அந்த மொழியை ஹிந்தின்னு சொல்லலை, திராவிட மாடல்னு சொல்கிற நீங்கள் இன்னொரு திராவிட மொழியை 3வது மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அதற்கு நீங்கள் மறுக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தான் திட்டமிட்டு தமிழை புறக்கணிக்கிறீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். காமராஜர் காலத்திலிருந்து நாம் ஆங்கிலத்தை அதிகமாக கற்றுக்கொண்டோம். அவங்க ஆங்கிலத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளலை, அவங்க தாய்மொழியை தான் அதிகமாக கற்றுக்கொண்டார்கள். அது அவர்களுக்கு தாய்மொழி. இந்தி என்பது அவர்களுக்கு தாய்மொழி. அப்போ நமக்கு எப்படி ஒரு இடத்துல தமிழை அழித்தால் நமக்கு கோபம் வருமோ, அதே மாதிரி இன்னொருத்தரோட தாய்மொழி, அதை நாம் மதிக்க வேண்டும். நான் எனது அம்மாவை நான் மதிக்கிறேன், ஆனால் இன்னொருத்தரோட அம்மாவை நான் மதிக்காமல் இருக்கிறது இல்லை. இது பரந்துபட்ட உலகம். தாய்மை என்பது எனது தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கிறேனோ அதே மாதிரி இன்னொரு தாய்க்கு, அது இன்னொரு தாயின் மொழி, இன்னொரு மாநிலத்தின் மொழி. அந்த மாநிலத்தை சார்ந்தவர் இறங்கும்போது என்னோட தாய்மொழி இங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம் மீது என்ன மரியாதை வைப்பார்கள் அவர்கள்? நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது தமிழ் அழிக்கப்பட்டிருந்தது என்றால் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி சிங்கப்பூருக்கு போகிறோம், இன்றைக்கி மலேசியாவில் என் கூட நிறைய பேர் என் கூட வந்தாங்க. அங்கே எல்லா இடங்களிலும் தமிழும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மலேசியாக்காரங்க தமிழை அழிக்கிறது இல்லை. அப்போது இன்னொருத்தரோட தாய்மொழியை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதான் நான் கேட்கிற கேள்வி. இன்னொன்று, முதலமைச்சர் அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பு கிடையாது. எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுக்கு. ஆனால் இன்னொன்று சொல்கிறார், ஆங்கிலத்தை இன்று அரியணையில் ஏற்றியதை மாதிரி தமிழ் அவங்க அரியணையில் ஏற்றலை. இன்னைக்கு முதல்வர் எதை வைத்து பெருமைப்படுகிறார்? ஆங்கிலம் இன்று தமிழகத்தில் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு. ஆக முதலமைச்சர், நான் கேட்குற 3 கேள்வி தான்ப்பா இன்னைக்கு. ஒன்று, திராவிட மாடல்னு ஏன் சொல்கிறீங்க? தமிழக மாடல்னு ஏன் சொல்லலை? நீங்கள் ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது தமிழகம், தமிழ் என்ற பெயரை நீங்கள் மறுக்கிறீர்கள், புறந்தள்ளுகிறீர்கள். 2வது கேள்வி, தனியார் பள்ளிகளில் 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது ஏன் எங்களது அரசாங்க பள்ளிகளில் மும்மொழி கற்றுக்கொள்ளக்கூடாது? ஏனென்றால் வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது இந்த குழந்தைகள் வேலை வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகின்ற விழாவில் ஏன் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை? இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இன்னும் கட்டாயமாக்கப்படவில்லை. இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் தான் 10வது வரைக்கும் தமிழ் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆக நீங்கள் தான் தமிழை புறக்கணிக்கிறீர்கள், புறந்தள்ளுகிறீர்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழை பற்றி. நீங்கள் எத்தனை முறை தமிழில் திருக்குறளை எடுத்து சொன்னீங்க? எத்தனை முறை தமிழ் தாயை பற்றி எடுத்து சொன்னீர்கள்? ஆனால் பிரதமர் சொல்கிறார், உலக அரங்கில் சொல்கிறார். இன்றைக்கி சொல்கிறீங்களே, நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்களே, எப்படி பேசுனீங்க? கேரளாவுக்கு போனீங்களே, எதில் பேசுனீங்க? எந்த மொழியில் பேசுனீங்க? உங்களது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் தமிழில் பேசுகிறாங்க? ஆங்கில புலமையை காண்பிக்கிறார்களாம். 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே ஆக்சென்ட்ல எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு. இதை துரைமுருகனே சொல்லியிருக்காரு, ஆங்கிலம் தெரியலன்னா ஹிந்தி தெரியலன்னா போய் போண்டா சாப்பிட்ணுன்னு. ஆக என்ன, நீங்கள் போண்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, 40 பேர் போய் வேஸ்ட்டு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழை அவமதிப்பது, புறந்தள்ளுவது, திராவிட மாடல் என்று தமிழக மாடல் என்று கூட சொல்ல திராணியற்ற திமுக என்று நான் சொல்லுவேன். கெட் அவுட்டு யார் சொல்கிறா?
கட் அவுட் வைத்துக்கொண்டு நடித்து மட்டுமே இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி கெட் அவுட்னு சொல்கிறாங்க. என்னொன்று அவர் திமுக கெட் அவுட்னு சொல்லலாம்ப்பா, ஏன்னா அவர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அவர் கெட் அவுட்னு சொன்னால் திமுகவை சொல்லலாம். பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது, மத்தியில் ஆட்சி செய்கிறது, இவர் எப்படி கெட் அவுட்னு சொல்ல முடியும்? அதனால் இன்றைக்கி விஜய் கெட் அவுட்னு சொல்கிறது திமுகவை தான். கட் அவுட் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் சினிமாவில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தவர்கள் கட் அவுட் என்று கெட் அவுட் என்று சொல்கிறது. மக்கள் அவர்களை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கட் அவுட் வைத்துமே வைத்துக் கொள்ளுங்கள், கெட் அவுட்டுக்கெல்லாம் நீங்கள் வர வேணாம் என்று அவர் சீக்கிரம் நடிக்க போய் விடுவார். கவலைப்படாதுங்க. ஏன்னா அவர் அரசியல் முக்கியத்துவம் பெற்றால் தான் நடிப்பதை விடுவார். அரசியல் முக்கியத்துவம் வரப்போகிறது இல்லை, ஆனால் கட் அவுட்டுக்கு போயிடுவார், கெட் அவுட்டுக்கு வரமாட்டார், அவ்வளவுதான்.